ஹரி ஓம் மகா காளி. ஆனி மாத ஆஷாட நவராத்திரி தொடங்கிவிட்டது. ஆஷாட நவராத்திரி என்பது வராகி தேவிக்கு உரியது என சாக்த சாஸ்திரங்கள் கூறுகின்றன. வராகியை துதிப்போர் தங்களுடைய அனுதின வழிபாட்டில் சொல்கிற ஒரு முக்கிய மந்திர மாலை வராகி மாலை. இந்த வராகி மாலையை இயற்றியவர் வீரை கவிராச பண்டிதர். 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெரும் புலவர் இவர். உண்மையில் அந்த வராகி மாலை இயற்றியது, வராகிக்கு அவர் பாடியது 108 பத்திகளை கொண்ட சீர்களை கொண்ட ஒரு நீண்டதொரு பாமாலையை ஏற்றியிருக்கிறார். ஆனால் நம்முடைய சமூகத்தில் தற்போது அச்சில் இருப்பது 32 பாமாலைகள் தான். பல ஆண்டுகளுக்கு முன்பு தென்காசியில் வாழ்ந்த வராகி உபாசகர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் தன்னை காண வந்த சுப வெங்கட்ராமன் எனும் அடியாருக்கு இந்த வராகி மாலையினுடைய முழு வடிவ சூட்சமங்களை, அதனுடைய உட்புற ரகசியங்களை பகிர்ந்ததோடு, இதன் காரணமாகவோ இந்த 108 பத்திகளில் வெறும் 32 மட்டுமே நடைமுறையில் தற்போது இருக்கிறது. ஆனால் அந்த 108ஐயும் அன்பர்கள் அனுதினம் பாடி கிடைக்கும் அம்பாளுடைய அருளை தான் தற்போது சொல்ல இருக்கிற சில பல துதி பாடல்கள் மூலம் பெற்றுவிட முடியும் என்றும், விடுபட்டு போன அந்த வராகி மாலையினுடைய சாராம்சத்தையோ அல்லது அந்த விடுபட்ட பகுதிகளாகவோ இவை இருக்கலாம் என்றும், அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த வராகி துதி பாடல்களை தன்னை காண வந்த சுப வெங்கட்ராமனுக்கு சுப்பிரமணிய பிள்ளை வழங்குகிறார். அதை உபதேசமாக பெற்ற அந்த வெங்கட்ராமன் தன்னை சார்ந்தவர்களுக்கு அவற்றை தந்ததோடு தன்னுடைய எழுத்தாக்கத்தில் அதனை பதிப்பித்து வைத்தார். சாக்தஸ்ரீ நவாட்சரி டி.எம். கார்த்திகேயன் அவர்கள் முன்பே நம்மோடு காளியினுடைய மந்திர சூட்சமங்கள் குறித்து விரிவாக பேசியவர். அன்பர்கள் பலர் அறிந்திருப்பீர்கள். அத்தகைய சாக்த உபாசகர் கார்த்திகேயன் அவர்கள் அத்தகைய அபூர்வமான சிறப்பு வாய்ந்த அந்த துதிப்பாடல்களை ஏதோ ஒரு காலகட்டத்தில் தன் மனதினுள் சேகரித்து வைத்திருக்கிறார். பலவிதமான சக்தி உபாசனைகள் குறித்து ஒரு பெரும் ஞானம் உடைய கார்த்திகேயன் அவர்கள் இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பழம்பெரும் பொக்கிஷமாக விளங்குகிற இந்த வராகி துதிப்பாடல்களை சமூகம் பயன்பெறும் வகையில் வழங்கி மகிழ்கிறார். அவர்களுடைய இனிய குரலிலேயே அந்த வராகி துதிப்பாடல்களை அன்பர்களுக்கு மனப்பூர்வமாக இன்று வழங்கியிருக்கிறார். ஹரி ஓம் மகா காளி. ஓங்காரமிட்ட வட்டக்கோட்டைக்குள்ளே உச்சி நடு முக்கோண மேடை மீதில் ரீங்காரமிட்டு கொலுவதாக நீ இருக்க, மால் அமன் அரண் போற்ற பாங்கான ஐம் கிளீம் சௌமென்றே பதித்தனது நெஞ்சுக்குள்ளே பதித்தேன் உன் திருப்பாதமதில் அங்காரமான சக்தி வாராகி நீலி அந்தரி சுந்தரி கௌரினி எனக் அருள் செய்வாயே. நம்பினேன் உன் திருப்பாதம் தண்டில் நானிடத்தில் எனது பகையாளன் மால நசினசி தேவி வெம்பியே எவரும் கலங்க மாட்டு மாட்டு வீணர்தன் நெஞ்சை கிழித்து உதிரம் மூட்டு மூட்டு தம்பனம் செய் ஓம் நமச்சிவாயன நின்றாள் பணிந்து நின்றேன் மாதங்கி சக்தி வாராகி நீலி அந்தரி சுந்தரி கௌரினி எனக் அருள் செய்வாயே. எந்தனையும் உனது அடிமை என்று எண்ணி இப்புவியில் எனக்கு நினைத்த பேரை நிந்தனை செய் நகரத்தில் போடு போடு நிமிடத்தில் அவன் உயிரை உச்சாடு உச்சாடு வந்தனை செய்யும் எந்தனை கைவிடாதே. வாமே சிவகாமே திரிசூலி நீலி மாலி அந்தனர் மாமுனிவர்கணி வாராகி நீலி அந்தரி சுந்தரி கௌரினி எனக் அருள் செய்வாயே. வஞ்சனை ஏவல் பில்லி சூன்யம் மற்றுமுள்ள மந்திர தந்திரங்கள் எவன் செய்தாலும்
அவன் நெஞ்சை கிழித்து அவன் உதிரம் குடித்து நீ அவன் குடிக்கு நெருப்பாகி குஞ்சரக் கூட்டங்களைக் கண்ட சிங்கம் போல் கலைந்து கலைந்து குலைந்து குலைந்து மாறு மாறு அஞ்சியே மாமுனிவர் பணி வாராகி நீலி அந்தரி சுந்தரி கௌரினி எனக் அருள் செய்வாயே. தண்டமிழால் மணி நாவில் பொறுக்கி கோத்தேன் சாற்றுவேன் மாலையாய் உன் திருப்பாதமதில் மண்டலத்தில் எனது பகையாளன் மாள நசி நசி மசி மசி சுடு சுடு மாட்டு மாட்டு பண்டு திருபுர தகனமிட்ட பகவதி அம்பிகே வாலே உமையே தேவி அண்ட தொழும் பஞ்சரத்தின வாராகி நீலி அந்தரி சுந்தரி கௌரினி எனக் அருள் செய்வாய். ஓம் லூம் வாராகி ஹ்ரீம் லூம் உன்மத்த பைரவி ஸ்வாஹா. வராகமுஹ்யை வித்மஹே தண்டநாதாயை தீமஹே தன்னோ அரிக்னி பிரச்சோதயாது. ஷியாமளாயை வித்மஹே கலஹஸ்தாயை தீமஹே தன்னோ வாராகி பிரச்சோதயாது.